Recording is on. ஸோ இது பண்ணிட்டேன். ஆ. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குழந்தை ஆம், விம்மி அழும் குழந்தை குறிஞ்சிக் கிழவன் என ஓதும் குவலயமே. விம்மி அழ குறுந்தை ராதிகா. விம்மி அதான் நானும் பாக்குறேன். இங்க குழந்தைன்னு ஏன் போட்டிருக்கு? ஓகே, இல்ல சாரி. குறுந்தை தான் ஓகே, கரெக்ட். பாருங்க. விம்மி அழும் குருந்தை இல்லையா? விம்மி அழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்று ஓதும் குவலயமே. ஸோ இது ரொம்ப அப்படியே சொல்லும்போதே ஈஸியா புரியுறது இல்லையா? வந்து இந்த திருந்த புவனங்கள்னா திருத்தமா திருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இந்த உடம்பு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நம்மள உடம்பையே வச்சுக்கலாமே. உடம்பு அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அந்த உடம்ப வச்சுட்டாலே இந்த உலகம் எவ்வளோ அழகா யூனிவர்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு. இந்த உடம்புல கண்ணு இங்க தான் இருக்கணும், மூக்கு இங்க தான் இருக்கணும். ஸோ கண்ணு வழியா பிரெயினுக்கு போகணும், மூக்கு வழியா சுவையை உணரணும், முகரணும், அதுக்கப்புறமா நாக்கு வழியா உணரணும். இது எல்லாம் வச்சு உள்ள அந்த அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து அந்த நம்மளுடைய அஹ், அஹ், மூச்சு விடுற அந்த கிளான்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தோம்னா எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா இட் ஹேஸ் டு பி லைக் தட். அதர்வைஸ் அதுக்கு வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது அதை தவிர வேற எப்படியாவது பண்ணா அது காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி மிருகங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், மனுஷங்களுக்கு இப்படிதான் இருக்கணும். பிறவி கூட மனுஷங்க இப்படிதான் பிறக்கணும். முட்டையிலிருந்து பிறக்கிற பறவைகள் இப்படிதான் பிறக்கணும். அவங்க பறக்கிற உயரத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட கூடுகள் வந்து மரத்து மேல அமைக்கணும். எல்லாமே பார்த்து பார்த்து யாருமே வந்து பறவைக்கலாம் போய் நீ கூடு வந்து மரத்து மேல தான் அமைக்கணும் அதனால சொல்லியே கொடுக்கறதில்ல. அது தானே அந்த எவல்யூஷன் அந்த இது அப்படி அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பிரபஞ்சம் உண்டாயிருக்கு இல்லையா? அந்த மாதிரி திருந்த புவனங்கள் ஈன்ற அந்த அந்த உலகம் அந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த உலகத்தை படைச்ச மொத்த அண்ட சராசரங்களையும் படைத்த பொற்பாவை. இங்க அம்பாள் தான் அதெல்லாம் படைச்சா அப்படிங்கிற பொற்பாவைனா அழகான பொன் போன்ற இருக்கிற அந்த தங்க மாதிரி ஜொலிக்கிறாளாம் அம்பாள். அந்த மாதிரி ஜொலிக்கிற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி அவளுடைய திருத்தனங்கள்ல இருந்து பாலை அருந்தி அதுக்கப்புறமா சரவண பூந்தொட்டிலேறி சரவண பொய்கையில அந்த பொய்கையில தாமரைய வந்து தொட்டிலா அமைச்சு அதுல ஏறி நல்ல அத ஒரு ஆசனமா இருந்து அப்படி பண்ணாரு. தாமரையில வந்து பூந்தொட்டில் ஏறி அப்படின்னா பர்ஃபெக்டா போய் வந்து தாமரையில வந்து ஒருத்தரால உட்கார முடியுமானா உட்கார முடியாது. தாமரைக்குள்ள எப்படி இப்படி இப்படி அடி அடிந்து உட்கார முடியும் இல்லையா? ஆனா இவர் பர்ஃபெக்டா குழந்தைய அழகா படுத்திருந்தாருனா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றானாக்க அந்த தாமரையில பர்ஃபெக்டா படுத்தின மாதிரி என்னோட மனசு தாமரையில அவ்வளோ அழகா நீ பொருந்த இருக்க, அவ்வளோ அழகா நீ வந்து செட்டில் ஆயிருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட மனசுல நான் உன்னதான் நினைச்சுட்டு இருக்கேன், நீ அதுல போய் அழகா பொருந்தி இருக்க. பூந்தொட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பி இப்போ நீ வந்து அம்பாளுடைய திருத்தலங்கள்ல இருந்து பாலை குடிச்சாச்சு. ஆனா அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் 6 கார்த்திகை பெண்களுடைய திருமுலைப்பாலையும் நீ சாப்பிட்ட. அறுவர் கொங்கை விரும்பி அதுக்கப்புறமா நீ வந்து அந்த பாலையும் உண்டு. அப்புறமா கடல் அழ குன்று அழ சூர் அழ. கடல் அந்த சூரபத்மனுடைய அந்த தேசம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க கடல் இருக்கு, அதுக்கு மேல ஒரு மலை கிரௌஞ்ச மலையா உருவகப்படுத்தி அதுக்குள்ள சூரன் இருக்கான். ஸோ அந்த மாதிரி சுத்தி இருக்கிற கடல், அதுக்கு மேல மலை, அதுக்குள்ள இருக்கிற சூரன் பத்மன் இவா எல்லாரும் அழறாளாம். ஏன் அழறா அப்படின்னாக்க நீ விம்மி விம்மி அழற சத்தம் அந்த மாதிரி எதிரொலிக்கிறதாம். அதை கேட்டு இந்த மலை இந்த கடல் இந்த சூரபத்மன் எல்லாரும் அழறாளாம். அந்த மாதிரி நீ வந்து நீ விம்மி விம்மி குழந்தை அழும் இல்லையா? அந்த மாதிரி நீ விம்மி அழற சத்தம் எதிரொலியில இந்த கடல் குன்று இந்த சூரபத்மன் எல்லாரும் அழ விம்மி அழும் குருந்துனா சின்ன மொட்டு மாதிரி மலர்ந்திருக்கிற அந்த குட்டி அழகான குட்டி
சின்ன முருகன். ஒண்ண குறிஞ்சி கிழவன். கிழவன்ங்கிறதுக்கு வந்து 2 மீனிங் இருக்கு இல்லையா? கிழவன்ங்கிறது வந்து அதிபதி. அ அ அரசன் அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து கிழவன்ங்கிறத வந்து இன்னொரு அர்த்தத்துல சொல்றாரு. அது வந்து அ அ நம்ப சொல்ற அந்த ஓல்டு மேன் அந்த அர்த்தத்துல சொல்லுவோம். குறிஞ்சி கிழவன். இவ்ளோ குட்டியா இருக்கிற, இவ்ளோ அழகா இருக்கிற ஒண்ண, கிழவன் என்று சொல்றாங்களே இந்த குவலயத்துக்காரங்க, இந்த உலகத்துக்காராலாம் கிழவன்னு உன்ன போய் சொல்றாளே! அப்டின்ற ஒரு அந்த இந்த ஸ்லேடையா சொல்லுவா அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாரி ஸ்லேடையா இவர் சொல்றார். ஒரு ஃபன்னா சொல்றார். அ ஃபன்னா சொல்லி முடிக்கிறார். ஆக்சுவலி இது இது மேலான அர்த்தம். உள்ளுக்குள்ள அ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, முருகன் வந்து நம்மளுடைய அந்த 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் 6 கார்த்திகை பெண்களுடைய ரூபம். ஸோ, நம்மளுடைய உள்ள இருந்து குண்டலினி சொல்றோம் இல்லையா? அம் என்ன குண்டலி, அப்புறம் என்னம்மா? அ விசுக்தி, விசுத்தி, மணிபூரகம் மணி மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆக்ஞை சஹஸ்ராரம் இல்லையா? விசுத்தி, ஆக்ஞை சஹஸ்ராரம். ஆ ஆமா, குண்டலி. ஸோ இதுல இந்த 6 சக்கரத்திலயும் முருகன் அப்படியே மெதுவா வந்து மேல நம்ப வந்து நம்மளுடைய அந்த பிராண சக்திய ஆதாரமா கொண்டு, அவன கொண்டு வந்து சகசிராரத்துல வைக்கிற அந்த அந்த யோக அ அம்சம் இந்த குழந்தை வடிவமா இந்த முருகன் ஆறுவரோட முலைப்பாலை அருந்தி, அவன் கொண்டு வந்து அவன கொண்டு வந்து சகசிராரத்துல வைக்கிறதுக்கு ஒப்பா முருகன் வந்து இந்த இந்த திருவிளையாடல பண்ணத அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த அவன் அழும்போது கடல் அழ, குன்றழ அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது வந்து மனசுல அவன் வந்து அவன் அவன் பாய்ச்சற அந்த ஒரு அ அவனுடைய நினைப்பு, அவனுடைய அந்த அந்த அம்சம் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா மனசுக்குள்ள, அது எப்படி வந்து நம்மளுடைய கெட்ட விஷயங்கள், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 மலங்கள் இருக்கு இல்லையா? அந்த 3ம் நடுங்குமாம். ஓ! நல்ல விஷயம் உள்ள வந்துருத்து. இனிமே கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழுது தான் ஆகணும். எல்லாம் வெளியில போய் தான் ஆகணும் அழுது அழுது. அப்படிங்கிறத உணர்த்தறதுக்காக, இங்க வந்து கடல் அழ, குன்றழ, சூரழ எல்லாம் இந்த 3 விஷயங்களும் அழறது அப்படின்னு சொல்றா இல்லையா? அது இந்த 3 மலங்களும் அழுது அழுது வெளியில போயி, அதுக்கப்புறமா அவன் வந்து சகசிராரம் வரைக்கும் போய் நம்மள ஆட்கொள்வான் அப்படிங்கிறது. இது ஒரு மேலோட்டமான மீனிங். அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். முருகா சரணம். நல்லா புரிகிறது ரொம்ப ராதிகா. நல்லா இருந்தது.